மக்களே ரொம்பவே சந்தோஷமான ஒரு மொமெண்ட் வைப் வித் பாரு சேனல்ல வியானாவும் விஜே பார்வதியும் ஒரு பாட்காஸ்ட் பண்ணிக்கிறாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரி, வெளியிலயும் சரி இவங்க 2 பேரும் ஒரு அழகான அக்கா தங்கச்சியா தான் பழகியிருக்காங்க. ஒரு 90ஸ் கிட்ஸும் ஒரு 2K கிட்ஸும் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல அழகா அக்கா தங்கச்சி பாண்டிங்ல இருப்பாங்களோ, அப்படிதான் அந்த பாட்காஸ்ட்டும் இருந்தது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே அவங்க அப்படிதான் இருந்தாங்க. நம்ம ஒரு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். ரெட் கார்டு வாங்கினவங்க ரெட் கார்டை வச்சுக்கிட்டு அழுது புலம்பி சுருண்டு படுத்திருக்க தேவையில்லை. திரும்ப பவுன்ஸ் பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசியிருந்தேன். அந்த பவுன்ஸ் பேக் கொடுத்த விஜே பார்வதியும் கமருதீனையும் நான் ரொம்பவே பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். அது வைப் வித் பார்வோவில் சேனலில் நம்ம லிங்கை ஷேர் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் விஜே பார்வதியோட இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோவை பார்த்துட்டு பார்வதி தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னாங்க. அந்த ஒரு மொமெண்ட்டை அந்த வியானாவுக்கும் விஜே பார்வதிக்குமான அந்த பாட்காஸ்ட்டில் அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம பேசின அந்த பவுன்ஸ் பேக் கொடுத்த விஜே பார்வதி சபரி அடித்து காலில் முட்டி இந்த இடத்துல அடித்து அதில் காயப்பட்டு போய் உட்காந்து திரும்ப பவுன்ஸ் பேக் கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ரெட் கார்டுக்கு அப்புறம் சுருண்டு போய் படுத்திருக்காம பார்வதி மாதிரி பெண்கள்னால மட்டும்தான் பவுன்ஸ் பேக் கொடுக்க முடியும். அப்படி கொடுத்த அந்த பவுன்ஸ் பேக்ஸ் ரொம்பவே வரவேற்கத்தக்க விஷயம். ஹேட்ஸ் அப் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். அந்த மொமெண்ட்டை அந்த பாட்காஸ்ட்டில் பேசியிருந்தது எனக்கு ரொம்பவே நம்ம பேசினதெல்லாம் எப்படிடா அந்த மொமெண்ட்டை அவங்க அந்த இடத்துல பதிவு பண்ண நம்ம தான் பேசினாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுறது இல்லை. பட் இருந்தாலையும் அந்த மொமெண்ட்டை பர்டிகுலர் அந்த வார்த்தையை நம்ம பேசின அதே ஸ்டைலில் அவங்க பேசியிருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் முழுக்க என்னெல்லாம் நடந்தது, ஏதெல்லாம் நடந்ததுன்னு நம்ம தெளிவாக நம்மளோட ஸ்டைலில் உண்மையாக உள்ள என்ன நடந்தது, எதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறத ஃபுல் லென்த் வீடியோவில் பக்காவாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ லென்த்தாக தான் இருக்குது. நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அந்த பாட்காஸ்டோடைய பக்கா ரிவ்யூவை நம்மளோட ஸ்டைலில் உண்மையாக அழகாக கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் லைக் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடுறீங்க. பண்ணுற லைக்கும் கமெண்ட்டுகளும் தான் இந்த வீடியோவை யூடியூப்போட அல்காரிதம் இன்னும் 100 பேருக்கு சஜஷனில் போய் காட்டும். ஸோ மக்களே, விஜே பார்வதிக்கு முழுக்க நாம் ஏன் ஃபேவராக பேசுகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். விஜே பார்வதி மட்டும் இல்லைனா த பிக் பாஸ் சீசன் 9 அப்படிங்கிற அந்த ஷோவே இருந்திருக்காது. ஏன்னா முழுக்க ஒரு பெண் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக அந்த ஷோவை கொண்டுட்டு போனாங்க. அந்த ஷோ அவங்களுக்கு திருப்பி டிஆர்பிக்காக வேறு ரெட் கார்டை கொடுத்து வெளியில் தட்டுனாங்க. அதனால் இப்படி ஒரு பெண்ணுக்கு நடந்துருச்சுங்கிறதுக்காக நம்ம முழுக்க பார்வதிக்கு ஃபேவராகவும் கமருதீனுக்கு ஃபேவராகவும் வீடியோ பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். நம்மளோட எல்லா வீடியோஸுமே போய் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே நம்ம தெளிவாக பார்த்துடலாம் என்னெல்லாம் நடந்தது. வியானாவும் விஜே பார்வதியும் உள்ளே என்னெல்லாம் பேசிக்கிட்டாங்க, எந்தெந்த மொமெண்ட் எல்லாம் அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே பேச போகிறோம். ஸோ வீடியோ லென்த்தாக இருந்தாலையும் கொஞ்சம் நேரம் எனக்காக பொறுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அந்த பாட்காஸ்ட்டில் என்னெல்லாம் அவங்க பேசியிருந்தாங்க, இதெல்லாம் சூப்பராக இருந்தது அப்படிங்கிறது உங்களுடைய நாலேஜுக்கு நம்ம கண்டிப்பாக கொண்டு சேர்த்திடுவோம். எப்படி ஒரு மொமெண்ட் நம்ம நடக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அந்த மொமெண்ட் நடந்தது. ஏன்னா விஜே பார்வதியும் வியானாவும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார 2 பேர்த்துக்குமான பாரு அப்படின்னு சொல்லிட்டு வியானா க்யூட்டாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் அதிக மிங்கிளாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இல்லைனாலையும் பார்வதி ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஃபேவராக வியானா நின்றுருக்குறாங்க. வியானா உடஞ்சி போய் மற்றவங்களால தோய்வடைஞ்சு போய் உட்காரும்போது பார்வதி ஒரு அக்காவாக கைடு கொடுத்து உள்ளே தட்டி கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் ரெட் கார்டுக்கு அப்புறம் வெளியில் பார்த்தீங்கன்னா வியானா பக்காவாக வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. கமருதீனுக்கும் விஜே பார்வதிக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், பார்வதி ஒரு குட் சோல் அப்படின்னு பேசிகிட்டு இருந்ததாக இருக்கட்டும், உண்மையாலேயே பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் எவிக்ட் ஆனதுக்கப்புறம் வியானா உள்ளே போயிட்டு நம்ம சாண்ட்ரா அவர்களை பார்த்தீங்கன்னா எம்மாடி எம்மா என்ன நடிப்பு நடிக்கிற அந்த ஆஸ்காரா அம்பாசிடரை தூக்கி அவங்க கையில் கொடுத்துருங்க, எப்பா நீ நடிச்சு அந்த 2 பேர்த்தையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விட்டு தாட்டி விட்டுட்டுல அப்புறம் என்னதான் வேணும் உனக்கு அப்படின்னு சாண்ட்ராவை ஒரு ரியாலிட்டி ஷோவில் அத்தனை கேமராக்கள் இருக்கும்போது அவ்வளவு நேரெதிராக பேசக்கூடிய ஒரே ஒரு பெண் வியானா தான். பார்வதிக்கு இந்த சொசைட்டியில் அவங்க ஒரு விஜேவாக இருந்த வரைக்கும், ரியாலிட்டி ஷோவில் பிக் பாஸில் அவங்க ஒரு கண்டஸ்டண்டாக பார்ட்டிசிபேட் பண்ண வரைக்கும் எந்தெந்த இடங்களெல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணணும், எந்தெந்த இடத்துலலாம் அப்படி ராவா நிற்கணும் அப்படின்னு நினச்சி விஜய் பார்வதி நிற்பாங்களோ அதுக்கு குட்டி விஜய் பார்வதி மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வியானா நின்றுருக்கிறாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வியானாவை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் பிக் பாஸுக்கு அப்புறம் வியானா விஜய் பார்வதிக்கு குரல் கொடுக்கும்போது அவங்களுடைய ஸ்பீச் போல்டாக இருக்கும். விக்ரம் எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு பயங்கர ராவாக அடிச்சிருப்பாங்க. சாண்ட்ரா பக்காவாக கேள்வி கேட்டிருப்பாங்க. எனக்கு அந்த மொமெண்ட்லாம் பார்க்கும்போது இன்னொரு பார்வதியை பார்த்த மாதிரி தான் இருந்தது. பார்வதி மட்டும்தான் எதையுமே அப்படி போல்டாக பேசக்கூடிய பெண் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. ரம்யா ஜோவாக இருக்கட்டும், வியானாவாக இருக்கட்டும், ஆஃப்டர் அந்த பிக் பாஸுக்கு அப்புறம் எவிக்ட் ஆகிட்டு வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம்
இன்னொரு 2 பார்வதி உள்ள வந்து வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருந்தது. ஸோ அந்த பாட்காஸ்ட்ல முழுக்க முழுக்க அவங்க பகிர்ந்துகிட்ட விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியானாக்கு உள்ளுக்குள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு லவ் இருந்தது. அந்த லவ் வந்து அப்படி உண்மையா இல்லையா? அப்படிங்கிற அந்த டாபிக் பேசியிருந்தாங்க. அப்புறம் நெக்லஸ் டாஸ்க் ஒண்ணு நடந்தது இல்லையா? அந்த நெக்லஸ் டாஸ்க்ல வந்து நான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாமோ? அப்படிங்கிற அந்த விஷயம் உள்ள போச்சு. ரெட் கார்ட் டாபிக்க பேசியிருந்தாங்க. ஸோ நெறைய நிகழ்வுகள் வந்து உள்ள அவங்க அழகா பரிமாறிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம விஜே பார்வதியோட பிஆர் வியானா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து ஒரு ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. அந்த ரூமர் உண்மையா இல்லையா அப்படிங்கிற எல்லா நிகழ்வுகளையும் பேசியிருந்தாங்க. ஸோ வீடியோ வந்து லென்த்தா போகுதேடா, இவ்வளோ தூரமேடா அப்படின்னு நினைக்கிறத விட உள்ள பேசியிருந்த எல்லா நிகழ்வுகளையும் நம்மளோட ஸ்டைல்ல நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையாவே அந்த பாட்காஸ்ட்ல வந்து எவ்வளோ சுவாரஸ்யம் இருந்ததோ, அதை தாண்டி நம்மளோட வீடியோல கிட்டத்தட்ட கொஞ்சம் அப்படியே சுவாரஸ்யமா அழகா நம்ம வந்து அதை டெலிகாஸ்ட் பண்ணிருவோம் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அப்படி நம்பிட்டு வர்ற நீங்க வந்து உண்மையாவே இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம், ச்சே என்னடா பெருசா இல்லடா அப்படின்னு நினைக்க தேவையில்ல. ஓகே உண்மைதான் நம்ம வந்து பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா உணரலாம். சரி ஓகே. விஜய் பார்வதி வந்து கேட்குறாங்க, "அ கமருதீனுக்கும் உனக்குமான அந்த காதல் எப்படி இருந்தது?" அதாவது காதலா அது? அ அடிக்கடி வந்து கமருதீன் வந்து ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணியிருப்பாங்க. நான் எப்படியாவது கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி கூடயும் ஒரு லவ்வ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, வியானா கூட அப்பப்போ வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டதா வியானா வந்து விஜய் சேதுபதி இருக்கும்போது வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்படி ஒரு காதல் மொமெண்ட் ஏதாவது இருந்ததா? நீ வந்து அண்ணனா தான் நினைச்சு பழகுன. கமருதீன் வந்து உன்ன ஒரு அப்பப்போ வந்து சைட் அடிச்சிட்டு இருந்தார்ல, அத பத்தி நீ என்ன நினைக்கிற? அப்படின்னு சொல்லிட்டு வியானா கிட்ட வந்து விஜய் பார்வதி கேட்கும்போது, அ வியானா வந்து சொல்றாங்க, கமருதீன் வந்து ஒரு குட் சோல். இப்ப வரைக்கும் கான்டாக்ட்ல தான் இருக்கிறாரு. ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு நல்ல டீசென்ட்டான காய். கமருதீன் ஒரு சூப்பர் கேரக்டர். எனக்கு எப்பயுமே வந்து கமருதீன் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அத ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பக்காவா பேசுறாங்க, டீசென்ட்டா பேசுறாங்க அப்படின்னு வியானா சொல்லும்போது, நாம இருக்கிறோம். அந்த பயத்துல இனிமேல் வந்து ரொம்ப டீசென்ட்டா தான கமருதீன் பேசணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து என்ன காதலிச்சதுக்கு அப்புறம் கமருதீன் வந்து வேற யாருக்கிட்டயாவது பேசுனா நான் விட்டுருவேன்டா ஏய் அப்படிங்கிற மாரி தான் பார்வதியோட அந்த மொமெண்ட் இருந்து அழகா இருந்தது, கியூட்டா இருந்தது. அந்த அந்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கான அவன் வந்து எனக்கு மட்டுமே சொந்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்ன மாரி இருந்தது. ரொம்பவே சூப்பரா இருந்தது. அந்த இடத்துல விஜய் பார்வதியும், வியானாவும் பேசிக்கிட்டது. ஆனா உண்மையாவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து கமருதீன் வந்து ஒரு ப்ளே பாய் மாரி அங்கங்க ஜஸ்ட் ப்ளே பண்ணாரு தான். பட் வியானா வந்து கமருதீன வந்து ஒரு அழகான அண்ணாவா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அத தாண்டி துஷார் கூட வந்து பார்த்தீங்கன்னா, துஷார், வியானா ஏதோ லவ்வபிள் கப்பிள் மாரி ஒரு பேரிங் மாரி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி கேட்கும்போது, துஷார்லாம் வந்து ஒரு சின்ன பையன் அவன்லாம் எனக்கு குட்டி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பேசுனதா இருக்கட்டும். விஜய் பார்வதியோட அம்மா துணிவே சக்தின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஒவ்வொருவருக்கும் உண்மையாவே அவங்களுடைய துணிச்சல் தாங்க சக்தி. அது அந்த அம்மா சொன்னது ரொம்பவே சூப்பரான விஷயம். நமக்கு பின்னாடி பேக் போனா இருக்கிற நம்ம அம்மா வந்து அந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்னா, "உனக்கு துணிச்சல் தான்டா உன் சக்தி. எந்த இடத்துலயும் துணிஞ்சு நில்றா. நீ செய்யறது சரியா இருந்ததுன்னா, நீ ஒரு துணிவா நில்லுடா" அப்படின்னு சொல்லிட்டு காமனா எல்லா அம்மாவும் குடுக்குற அந்த ஒரு அட்வைஸு ரொம்பவே வேல்யூவான அட்வைஸு. அது ஒரு அருமையான, அற்புதமான வார்த்தை. அதக்கூட ஒரு சில சேனல்கள் வந்து வியூஸ்க்காக வந்து ஒரு மாதிரி வந்து ட்ரோல் பண்ணி போட்டுட்டு இருந்தெல்லாம் சத்தியமா நல்லா இல்ல. ஒவ்வொரு குழந்தைகளையும் பெத்து வச்சுட்டு நம்ம வந்து என்ன சொல்லுவோம், "துணிச்சலா இரு. நீ பண்றது வந்து சரியான பாதை. நீ போறது சரியான பாதை. நீ பண்றது சரியான விஷயம்னா, நீ துணிச்சலா நில்லுப்பா. எதுவா இருந்தாலும் அந்த துணிவு தான் சக்தி. அதுதான் கடவுள்." அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த பெரியவங்க சொல்றத வந்து ஒரு மாரி இன்சல்ட் பண்ணிக்கிட்டு அங்கங்க வந்து ஒரு ட்ரோலுக்காக வந்து ஒரு சில ஆள்கள்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களா, அத பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்ததுன்னு விஜய் பார்வதி சொன்னாங்க. உண்மையாவே அது வருத்தப்படக்கூடிய விஷயம் தான். பார்வதிய வந்து நீங்க எவ்வளவெல்லாம் நெகட்டிவா காட்ட முடியுமோ காட்டுனீங்க. எவ்வளவு வந்து அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்க முடியுமோ யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஆர்பிக்காக நீங்க பண்ணுன எல்லா விஷயங்களையுமே சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த பெண்ண நீங்க வந்து விமர்சனத்துக்கு கொண்டு வந்தீங்க. அவரு கூட அழகான ஒரு பாண்டிங்ல இருந்த அவருடைய காதலன வந்து நீங்க ஒரு மாரி சமூக வலைதளங்கள்ல இவங்க 2 பேத்துக்குமான அந்த காதல வந்து ஒரு மாரி கொச்சைப்படுத்தி பேசினீங்க. இவங்கள எல்லாமே பேசுன வரைக்கும் நிறுத்தியிருந்திருக்கலாம். அவங்க அம்மா வரைக்கும்லாம் நீங்க பேசியிருக்க தேவையில்ல. உண்மையாவே வியானாவும், விஜய் பர்வதியும் அந்த இடத்துல பேசிக்கிட்ட ஒரு வார்த்தை ரொம்பவே சூப்பரா இருந்தது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியானாவோட லைஃப்ல எவ்வளோ ரிலேட்டிவ்ஸ் வந்து வியானாவோட அந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அவங்க மீடியா இண்டஸ்ட்ரியில வர்றதா இருக்கட்டும், நெறைய விமர்சனங்களுக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போம்போது நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், நம்ம நம்ம கூட இருக்கிறவங்க மட்டுமே தான் வந்து நம்மள நெகட்டிவா பேசி, பேசி, பேசி நம்ம அந்த பண்ணக்கூடிய அந்த வேலைகள எப்படியாவது விட்டுறணுங்கிற அளவுக்கு
கீழ தடுக்கி விடணும்னு நெனைப்பாங்க. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் வந்து வியானா வாழ்க்கையிலும் நடந்திருக்குது. அத அவங்க அம்மா மட்டுமே முழுக்க முழுக்க வியானா கூட இருந்து, "நான் இருக்கேன். நீ பண்ணுனது சரிதான். நீ பண்ற எல்லா நிகழ்வுகளையும் நான் இருக்கேன்ப்பா. உன்னுடைய கால்ல உனக்கு பிடிச்ச அந்த இண்டஸ்ட்ரியில நீ இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வரைக்கும் வியானாவோட அம்மா வந்து வியானாக்காக நின்றுருக்குறாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன வரைக்கும் கூட வியானோவோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி, என்ன எஃப்ஜே கூட ஒரு மாரி லவ் டூயட் மாரி பண்றாங்க. இந்த பொண்ணு பண்றது சரியில்ல. ஒரு மாரி ட்ரெஸ்ஸஸ்லாம் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் போடுறாங்க. எப்படி அப்படி போடலாம், இப்படியெல்லாம் போடலாம் அப்படின்னு நெறைய கால், நெறைய மெசேஜ்லாம் வந்து வியானாவோட அம்மாவுக்கு வந்திருக்கு. அந்த இடத்துல அவங்க அம்மா வந்து, என் பொண்ண பத்தி எனக்கு தெரியும். என் பொண்ணு வந்து எப்பயும் சரியா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுருக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் ரொம்பவே ஹேட்ஸ் ஆப். ஏன்னா, தான் லைஃப்ல ஒரு இடத்துல சாதிக்கவே முடியல அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு அம்மாக்களுமே வந்து தன்னுடைய குழந்தை ஒரு மகனா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும், இவங்க வந்து இந்த சமுதாயத்தில ஜெயிக்கணும். அவங்க ஆசைப்பட்ட அந்த ஃபீல்டுல ஜெயிக்கணும். நம்ம தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். என் குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்க வந்து தயாரா நிக்கணும். அவங்கவங்க கால்லயே அவங்க நிக்கணும் அப்படிங்கிறது, அவங்க ஆசைப்பட்ட அதே ஃபீல்டுல நிக்கணுங்கிற என்ன சொல்றது? அவங்க நிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த அம்மா வந்து எவ்வளவு விமர்சனங்கள கடந்து வருவாங்க. அந்த இடத்துல அந்த குழந்தைய நிறுத்தி பார்க்கறக்கு எவ்வளோ ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட அம்மாக்கள இந்த சொசைட்டி விமர்சனம் பண்றத தவிர்த்து, தட்டி குடுத்து பரவால்ல. நீங்க வந்து பெண்கள வந்து ரொம்ப துணிச்சலா வளர்த்துறீங்க. அவங்கள வந்து எதையா இருந்தாலும் எதிர்கொள்ள பழக்கிறீங்க. பரவாயில்லம்மா அப்படின்னு தட்டி குடுக்குற கைகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்களையும் பேசுறது இல்லாம, அவங்க அம்மா வரைக்கும் உதாசீனம் பேசுறது தான் நெறைய பேர் இருக்கும். விஜே பார்வதியோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்வதியோட பேக் போனா இருக்கிறாங்க. அதே மாரி தான் வியானாவோட அம்மாவும், வியானாக்கு ஒரு நல்ல பேக் போனா இருந்து பயங்கர சப்போர்ட்டிங் ரோலா இருக்கிறாங்க. இப்படி வந்து தோய்வடைஞ்சு, உடைஞ்சு போயி இந்த சமுதாயத்துல முன்னேறி வரணும்னு நெனைக்கிற அந்த பெண்களுக்கு, ஏதாவது ஒரு முட்டுக்கட்டைய போட்டு ஒண்ணு ட்ரெஸ்ஸ வச்சு பேசுறீங்க. இல்லைன்னா அவங்க ஏதாவது ஒண்ண பேசி, 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 பேசி அவங்க கீழ விழுந்துறணும் அப்படின்னு நெனைக்கிறவங்கள தான் அதிகமா இருக்கிறாங்களே ஒழிய, அவங்கள தட்டி குடுத்து, தோள் குடுத்து பரவால்ல அப்படிங்கிறத வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து செய்யறதே இல்ல. அது ஏன் எனக்கு அப்படி ஏன்னே கூட எனக்கு தெரியல. பட் இருந்தாலயும் யார் நமக்காக நிக்கிறாங்களோ இல்லையோ, நம்மளுடைய அம்மா, அப்பா நிப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் வந்து நம்மளுக்கான காட் கிரேஸ். ஏன்னா கடவுள் நம்ம பக்கம் நிப்பாரு. 2வது நம்ம வீட்ல இருக்கிறோம். நம்ம கூட நின்னுட்டா நம்ம எதையுமே சாதிக்கலாம். அப்படிதான் வந்து விஜய் பார்வதியோட அம்மா நிக்கிறாங்க. இந்த பக்கம் வியானாவோட அம்மா நிக்கிறாங்க. இந்த உலகம் என்ன பண்ணுதுன்னா, விமர்சனங்கள இவங்க மேல மட்டும் வைக்காம, அவங்கள சார்ந்த அந்த ஃபேமிலிகள பத்தியும் வைக்கிறது தான் வந்து உண்மையாவே சமூக ஊடகங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கணும். அத மாற்றவே முடியாது அப்படிங்கிற நிலையில தான் போயிட்டுருக்கு. நீங்க அவங்கள பேசலாம். அவங்க வீட்ல இருக்கிறவங்கள வரைக்கும் விமர்சனம் பண்றதெல்லாம் வந்து உண்மையாவே நல்லா இல்ல. எனக்கு அது சரியா தோணல. பட் இருந்தாலும் வியூஸ்க்காக நெறைய பேர் வந்து அத பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ வியானாவோட அம்மாவுக்கு வந்து ரொம்பவே விஜய் பார்வதிய பிடிக்கும். வியானாவோட அம்மாக்கு மட்டும் தான் பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா, இந்த சமுதாயத்தில வெளியில முன்னேறணும்னு ஆசைப்பட்டு ஒவ்வொரு இடத்துலயும் உடைஞ்சு போய் உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு அம்மாக்களுக்கும் வியானா கூட அவ்வளோ கிட்டத்தட்ட போல்ட் ஆயிட்டாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர வரைக்கும் ரொம்ப சைலன்ட்டா இருந்த வியானா, பிக் பாஸ் நெறைய பாடங்கள் கத்துக் குடுத்து ரொம்பவே போல்டான பெண்ணா மாறுனாங்க. ஆனா விஜய் பார்வதி மாரி ஒரு பெண்கள் போல்டா எல்லா விஷயத்தையும் எதிர்கொள்ளும்போது, ஒவ்வொரு அம்மாக்களும் நம்மளுடைய குழந்தை இப்படிதான் இருக்கணும். நாம இருப்போமோ இல்லையோ, நம்ம சொசைட்டி வந்து அந்த எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தைய வந்து உடைஞ்சு போயி, அ மன ரீதியா வந்து உடைஞ்சு போய் உட்கார விடக்கூடாது. அவ திரும்ப எந்த இதா இருந்தாலும் பவுன்ஸ் பேக் குடுக்கணும்னு எல்லா அம்மாக்களுமே ஆசைப்படுவாங்க. அந்த விதத்தில துணிவே சக்தின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதியோட அம்மா சொன்னதா இருக்கட்டும், பார்வதி ரெட் கார்டுக்கு அப்புறம் பவுன்ஸ் பேக் குடுத்து, அத வந்து ஒரு என்ன சொல்றது? இந்த மாரி எந்த நிகழ்வுகள் வந்து நம்மளுக்கு நடந்தாலியும், நெகட்டிவ்கள் நடந்தாலியும், நான் அத வாங்குனதுக்கு அப்புறம் உடைஞ்சு போய் உட்காருக்க தேவையில்ல. நீங்க யாரு எனக்கு ரெட் கார்டு குடுக்க? நீங்க யார் எனக்கு முடிவு பண்ண? நீங்க ரெட் கார்டு குடுத்ததுக்கப்புறம், அவ்வளோதான் லைஃப் அப்டின்ட்டு ஓரமா போய் உட்காரணும். அப்படிலாம் கிடையாது. எனக்கு இத தாண்டி லைஃப் இருக்கு அப்படின்னு எந்திரிச்சு வர்ற அந்த பெண்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். இந்த மாரி பெண்கள் வந்து இன்னும் இந்த சமுதாயத்தில ஒரு கல்லூரி செல்ற ஒரு மாணவியா இருக்கட்டும், லைஃப்ல வந்து ஒர்க்குக்கு போற ஒரு பெண்களா இருக்கட்டும், அந்த சமூகத்தில நடக்கிற ஒரு நெகட்டிவ்கள கண்டு, ஒரு மூலையில சுருண்டு படுத்து அழுது, அப்படியே தோய்ஞ்சு போய் கிடக்கணும்லாம் அவசியமே இல்லங்க. திரும்ப பவுன்ஸ் பேக் குடுத்து, அந்த எல்லா நிகழ்வுகளும், எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள பழகிக்கணும். அதுதான் வந்து ஒரு தாய்க்கே வந்து ரொம்ப பெருமை. அப்படிப்பட்ட இந்த பெண்கள பார்க்கும்போது உண்மையாவே நம்மளுக்கு வியானாவா இருக்கட்டும், விஜய் பார்வதியா இருக்கட்டும், ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும்னு தோணுது. அத தாண்டி பார்வதியோட அம்மாக்கு, வியானாக்கெல்லாம் வந்து உண்மையாவே இந்த வீடியோ மூலியமா ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பெண்களை இப்படித்தான் அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்களே வந்து ஃபேஸ் பண்ண பழக்கணும்.
இப்படிலாம் நடந்துரும். இதெல்லாம் பண்ணீன்னா அப்படிலாம் நடந்துரும். இப்படிலாம் நடந்துரும். அப்படின்னு ஒரு மிக குறுகிய வட்டத்தில வச்சிருக்கிறத விட, இப்படி ஒண்ணு நடக்கும். இதுதான் இந்த சமுதாயம் உனக்கு குடுக்கும். அதை நீ வந்து எதிர்கொள்ள பழகிக்கமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சொல்றதா இருக்கட்டும். உனக்கு பிடித்தமான அந்த ஃபீல்டுல நீ வந்து அங்க உனக்கு என்ன கிடைச்சாலும் சரி, நெகட்டிவ் கிடைச்சதா, அத எதிர்கொள்ள பழகு. பாசிட்டிவா இருக்குதா, முன்னேறி செல். இந்த மாரி வந்து ஒரு கார்டியன் மாரி அப்படி நின்னு ஒரு கைட் பண்ணி ஒரு பேக் போனா இருக்கிற அம்மாக்களா இருக்கட்டும், அப்பாக்களா இருக்கட்டும், நம்மளுடைய குழந்தைகள அப்படிதான் கொண்டுட்டு போகணும். அப்படிதான் டியூன் பண்ணணும். எதையுமே அவங்கள வந்து ஃபேஸ் பண்ண கத்துக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலியமா சொல்லிக்கிறேன். சரி ஓகே. அந்த பாட்காஸ்ட்ல நடந்ததெல்லாம் பேசிறலாம். ஏன்னா நம்ம ஒரு டாபிக் எடுக்கும்போது, அவங்க அம்மா, அப்பா மேல ஒரு ரெஸ்பெக்ட் வந்துருது. அதனால தான் அதெல்லாம் நம்ம பேச வேண்டியதா இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பேசிட்டோமே அப்படின்னு நெனச்சு நீங்க ஃபீல் பண்ண தேவையில்ல. சரியா இருந்ததுன்னா ஓகே ப்ரோ. கரெக்ட்டா தான் சொல்லிக்கிறீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. விஜே பார்வதிக்கு ரெட் கார்டு விஷயத்துல நடந்தது வந்து வியானா வந்து உண்மையாவே ஒரு தங்கச்சியா குரல் கொடுத்துருக்குறாங்க. அதாவது வந்து கமருதீனுக்கும் விஜய் பார்வதிக்கும் இது நடந்திருக்கு தேவையில்ல. நீங்க யார் ரெட் கார்டு குடுக்க? அவ்வளோ பெரிய தவறெல்லாம் இல்ல. தவறே செய்யாதவன் மனிதனே இல்ல. அது வந்து மரக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோல பேசியிருந்தோம். தவறு செஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து அத திருத்திக்கிட்டு, அதுக்கு சாரி கேட்டு, அத வந்து அப்படி மூவ் ஆன் பண்ணணுமே ஒழிய, ரெட் கார்டு குடுத்துட்டு போயிட்டாங்களேன்னு வியானாவலாம் உண்மையாவே வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. அந்த பாட்காஸ்ட் வந்து ரொம்பவே ஜாலியா தான் இருந்தது. ஏன்னா, வியானா வந்து முன்னாடியே சொல்ட்டாங்களாம். பிக் பாஸ பத்தி நீ பெருசா பேசக்கூடாது, பெருசா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, ஓகே, ஓகேன்ட்டு போயிட்டு, அப்புறம் விஜய் பார்வதி தான் கேப் கிடைச்ச இடத்துலயெல்லாம் ஏதாவது நோண்டி, சீண்டி ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணுவாங்க இல்லையா? ஏன்னா அவங்க ஒரு விஜே இல்லையா? அதனால வந்து அப்படி நோண்டி கீண்டி அந்த பிஆர் டாபிக் பேசுவாங்க. அதாவது விஜய் பார்வதிக்கு வந்து வியானா தான் பிஆர். கிட்டத்தட்ட ஒரு ரூ. 5,00,000 குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, சாண்ட்ரா பிரஜன் ஏதோ ஒரு இன்டர்வியூல பேசியிருப்பாங்களாட்டுருக்குது. அத பத்தி பேசும்போது வந்து 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. "வந்தா பொங்கல் வேணா ஆக்கி போடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி பேசுனதா இருக்கட்டும். வியானா வந்து பார்வதி அப்படி ஏதாவது காசு பணம் இருந்தா குடுத்தா பரவாயில்லையே அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி இருந்தாங்களோ, அதே மாரி தான் வெளியில இருக்கிறாங்க. கமருதீன், பார்வதி எப்படி இருந்தாங்களோ, அந்த மாரி தான் வியானாவுமே வந்து பணம் கிணம் குடுத்தீங்கன்னா பரவால்ல, வெளியில பேசிக்கிறாங்க. கொஞ்சம் இல்லைன்னா அவங்க பேசுறவங்ககிட்டயாவது எனக்கு வாங்கி குடுத்தீங்கன்னா பரவால்ல அப்படின்னு சொன்னது வந்து வெள்ளந்தியான வியானாவ பார்க்க முடிஞ்சது. அப்புறம் 10 பைசா கூட இல்லடி, ஆனா வந்தா பொங்கல் சாப்பிட்டு போயிரு அப்படின்னு சொல்லும்போது, விஜய் பார்வதி ஒரு ட்ரூ ரூல். அவங்க வந்து எப்பயுமே உண்மையா தான் இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு அந்த ஒரு மொமெண்ட்ல சூப்பரா இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யார் கூடயெல்லாம் கான்டாக்ட்ல இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, விஜே பார்வதி கூட கான்டாக்ட்ல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சுபி கூட கான்டாக்ட்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தர்பூசணிய பத்தி பேசும்போது, அவர் வந்து ஒரு நல்ல அண்ணாவா வந்து இருக்காரு. கொஞ்சம் டீசென்ட்டா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி வியானா சொல்றாங்க. எனக்கு தர்பூசணி வந்து கொஞ்சம் இப்பவும் எல்லா இடங்கள்லயும் நாவடக்கம் இல்லாம அவர் வந்து இப்பவும் தற்பெருமை பேசிட்டு இருக்கிறாருன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கமருதீன் கூட கான்டாக்ட்ல இருக்கிறேன். நெறையா அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வியானா வந்து ஒரு மூவி பண்றாங்க. அந்த மூவில வந்து இப்ப ஏப்ரல்ல தான் ரிலீஸ். அது ஒரு லீட் ரோல் ஃபீமேலுக்கான ஒரு லீட் ரோல் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வியானா வந்து நிறைய படங்கள் நடிக்கணும். வியானாவோட அந்த படத்துக்கெல்லாம் உண்மையாவே பார்வதியோட ஃபேன்ஸ் ஆகிய நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா வியானா வந்து எந்த நிலையிலும் வந்து பார்வதி கூடயும், கமருதீன் கூடயும் அவங்க தோய்வடைஞ்சு கிடக்கும்போது நின்றுருக்காங்க. அதுக்காக மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையாவே வியானா ஒரு குட் சோல்ங்க. அதுக்காக வியானா மாரியான பெண்கள் வந்து சொசைட்டில வந்து முன்னேறி வரணும். அப்பத்தான் அந்த வளர்த்துன அந்த அம்மாக்களுக்கு பெருமை. சரி ஓகே. எப்ஜேக்கும் உங்களுக்குமான அந்த காதல பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கும்போது, ஆதிரை உள்ள ரீஎன்ட்ரி குடுத்துருந்தாங்கல்ல. ஆதிரி எவிக்ட் ஆகி போனதுக்கப்புறம், வியானாவுக்கும், எப்சேக்கும் ஒரு லவ் இருந்த மாரி காமிச்சிருப்பாங்க இல்லையா? அப்படி அந்த லவ்வ பத்தி ஆதிரி உள்ள வரும்போது பயந்தீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, நான் ஏன் பயப்படுறேன்? எனக்கு என் மேல தப்பு இல்ல. நான் அது பெரிய லவ்வாவெல்லாம் பண்ணல. லவ் கன்டென்ட்டாவே ட்ரை பண்ணல. ஜஸ்ட்டு வந்து அப்படி ஒரு நல்ல குட் ஃப்ரெண்டா தான் பழகுனேன். வெளியில வந்து இந்த சொசைட்டில வந்து நாங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருந்தது. 2 பேரும் ஒண்ணா உட்காந்துருந்த அந்த ஃபோட்டோஸா இருக்கட்டும், வீடியோஸா இருக்கட்டும் வச்சுக்கிட்டு, நெறைய பிஜிஎம்லாம் போட்டு ஒரு 2 பேத்துக்குமான ஒரு பெரிய லவ்வெல்லாம் வந்து அவங்க கிரியேட் பண்ணி வச்சு காட்டுனதுக்காகலாம் நான் வந்து அந்த லெவல்லாம் பண்ண முடியாது. என்ன பொறுத்தளவுக்கு வந்து எஃப்ஜே ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே டாபிக் முடிச்சுட்டாங்க. இந்த பக்கம் துஷார் வந்து தம்பி. கமருதீன் வந்து அண்ணன். ஸோ எந்த லவ்வுக்குள்ளேயும் வியானா இல்லை அப்படிங்கிறது அந்த இன்டர்வியூல வந்து தெளிவா தெரியுது. வியானாக்கு வந்து வெளியில யாரோ ஒரு ஒரு நல்ல ஒரு நண்பனா, யாரோ ஒரு லவரா யாரோ இருக்காங்க. பட் அவங்களுக்கு உண்மையா வியானா இருக்காங்க அப்படிங்கிறதும், அவங்களுடைய வியானாவோட தங்கச்சிக்கு ஒரு நல்ல அக்காவா இருக்கிறாங்க அப்படிங்கிறதும், வியானா வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மகளா இருக்கிறாங்க அப்படிங்கிறதும்
சினிமாக்கு தகுதியான ஒரு நல்ல ஒரு நடிகை இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வியானாவோட அந்த பிக் பாஸ் அப்படிங்கிற அந்த ட்ராவல் ஜேர்னியில இப்ப விஜய் பாரதியுடன் அந்த பாட்காஸ்ட் எல்லா நிகழ்வுகளையும் வச்சு பார்க்கும்போது, வியானா ஒரு குட் சோல். அவங்க வந்து ஒரு ஃபியூச்சர்ல ஒரு மீடியா இண்டஸ்ட்ரியில பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகணும். அதை தாண்டி கமருதீன் டாபிக் பேசினாங்க. அந்த நெக்லஸ் டாஸ்க்ல வந்து நான் பக்காவா பண்ணியிருக்கணும் அப்படின்னு பேசினாங்க. எல்லா நிகழ்வுகளுமே ரொம்பவே சூப்பரா இருந்தது. இது வந்து எப்படி சொல்றது? இவங்க 2 பேரும் ஒரு 2கே 90ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சொல்றாங்க. எப்படி வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார அவங்க 2 பேரும் ஒரு அழகான அக்கா, தங்கச்சியா இருந்தாங்களோ, அதே மாரி தான் இந்த பாட்காஸ்ட்லயும் அவங்க ஒரு அழகான அக்கா, தங்கச்சியா இருந்தாங்க. லைஃப் லாங் விஜய் பார்வதி கூட நான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்னு வந்து நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு வியானா சொல்லிக்கிறாங்க. வியானாவோட அம்மாக்கு விஜய் பார்வதி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லைஃப் லாங் வந்து பார்வதி நல்லா இருக்கணும். பார்வதி ஒரு நல்ல என்ன சொல்றது? ஒரு நல்ல டேலண்ட் பெர்சன். பார்வதிய பார்த்து தான் மத்த பெண்கள் எல்லாமே நானுமே வந்து மோட்டிவா இருக்கிறேன். பார்வதி ஒரு பக்கா ரோல் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாவே வியானா சொன்னது மட்டும் இல்லங்க. பார்வதி வந்து நெகட்டிவா இருக்கட்டும், பாசிட்டிவா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு துணிச்சலான பெண். துணிவே சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வளர்த்துன விதம் வந்து இன்னைக்கு மதுரையிலிருந்து ஒரு பெண் கிளம்பி போய் சென்னை மாதிரி ஏரியால வந்து தனியா ரூம் எடுத்து தங்கி இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில தான் அப்படி ஒரு ஆள் விஜய் பார்வதி அப்படின்னு காமிச்சுக்கிட்டதா இருக்கட்டும். அவ்வளோ பெரிய ரியாலிட்டி ஷோல வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது? ஒரு நல்ல கேமரா இருந்ததா இருக்கட்டும். இவ்வளவு ஃபேன்ஸ்கள சம்பாரிச்சுக்கிட்டதா இருக்கட்டும். விஜய் பார்வதி மாரி ஒரு பெண்கள் வந்து இந்த சமுதாயத்தில வந்து இன்னும் நெறைய போல்டா உருவாகணும். அவங்க எல்லாருமே தவறானவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூக ஊடகங்கள் சித்தரிக்கிறது எல்லாத்தையும் தாண்டி, அவங்களுக்குள்ளேயும் ஒரு மனசு இருக்கு. அவங்களுக்குள்ளேயும் மிகப்பெரிய ஆசைகள் இருக்கு, கனவுகள் இருக்கு. அவங்களுக்கு பிடிச்சமான அந்த என்ன சொல்றது? அந்த இண்டஸ்ட்ரியில வந்து அவங்க சாதிச்சு, அவங்க ஒரு பெரிய ஒரு ஆளா வந்து, அவங்க சார்ந்திருக்கிற அந்த குடும்பங்கள அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு அந்த பெண்கள் ஆசைப்பட்டு வர்ற ஒவ்வொருத்தரையும், நீங்க ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நெகட்டிவ வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு, அவங்கள வந்து நம்ம ஆட்டத்துக்கு காலி பண்ணணும். அவங்கள வந்து ஒரு ஆளே இல்ல அப்படிங்கிற மாரி காட்டுறது, அப்படிங்கிற மாரி ஒரு இதெல்லாம் கிரியேட் பண்ணாம, ஒரு ஃபேக் நரேட்டிவ்லாம் செட் பண்ணாம, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாசிட்டிவ்கள பேசி, அந்த மாரி ஒவ்வொரு பெண்களும் வந்து ஏன்னா எல்லா வீட்லயும் ஒரு ஆண்மகன் பிறப்பானா அப்படின்னா இருக்காங்க. விஜய் பார்வதிக்கு அண்ணன் இருக்காங்க. அத தாண்டி இப்ப நெறையா வந்து சிங்கிள் மதர்ஸா இருந்து வளர்த்துறாங்க. ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கும். அந்த குழந்தைய இந்த சொசைட்டில ஒரு பெரிய ஆளா மாத்தணும்னு நினைச்சிட்டுருக்கிறேன். ஒவ்வொரு அம்மாக்களுக்கும் ஒரு அந்த குடும்பத்தை எடுத்துட்டு போய் நான் வந்து சப்போர்ட்டிங்கா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வர்ற வியானா மாரி பெண்கள், விஜய் பார்வதி மாரி பெண்களுக்கெல்லாம் உண்மையாவே வந்து நீங்க தட்டி குடுத்து, தோள் குடுத்து பாசிட்டிவ் வைப்ப குடுங்க. அவங்க வந்து எப்படிலாம் உடைஞ்சு போயிருக்கிறாங்க. இப்ப லைஃப்ல நீங்க மீட் பண்ற ஒரு ஃப்ரெண்டா இருக்கட்டும். இந்த இந்த மாரி டிராவல் பண்ணக்கூடிய அந்த பெண்கள வந்து "உன்னால முடியும்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் பார்வதிக்கு ரெட் கார்டுக்கு அப்புறம் அவங்க குடுத்த பவுன்ஸ் பேக் இந்த மாரி விஷயங்கள எல்லாம் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டா சொல்லி, இந்த மாரி பெண்கள் சமுதாயத்தில சாதிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ நான் பேசின இந்த வார்த்தைகள், அந்த அர்த்தங்கள் அந்த என்ன சொல்றது? நம்ம பேசின இந்த பாட்காஸ்ட்ட பத்தின ரிவ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, கமெண்ட்ல நம்ம பேசின விஷயங்கள் எது சரி, எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம சரியா தான் பேசுறோமா அப்படிங்கிறது தெரியாது. நீங்க பண்ற கமெண்ட்டுகள்ல தான் வந்து நம்மளோட ஸ்டைல்ல நம்ம வந்து சரியா அத வந்து அனலைஸ் பண்ணி பேசணுமா இல்லையான்னு எனக்கு தெரியும். ஸோ கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.